ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஷ்மா சமையல். இப்போ ஒரு குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுந்து, 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுட்டு 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகாய், 10 பூண்டு பல், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து 1 நிமிஷம் வதக்கிக்கோங்க. இப்போது இது கூட 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், 1 தக்காளி பழம், அப்புறம் 1/4 கப் அளவுக்கு தேங்காயை கட் பண்ணி சேர்த்து நல்லா 1 நிமிஷம் வதக்கிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் சாம்பார் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது 1 கப் அளவுக்கு அரிசியை 1/2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 கப் துவரம்பருப்பையும் 1/2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு சேர்த்துக்கோங்க. இது கூட 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி 3 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இப்போது இதை மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போது இந்த சாதத்துக்கு மேலே 1 டீஸ்பூன் நெய்யும் கொஞ்சமாக மல்லி இலையும் தூவி விட்டுக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அருமையான அரிசி பருப்பு சாதத்தை உருளைக்கிழங்கு வறுவல் அப்புறம் அப்பளத்தோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா சும்மா சூப்பராக இருக்குங்க.